இதை நான் இன்னொன்னு நானே சொல்றேன். இன்னைக்கு அந்த சோசியல் மீடியால எதுக்காக பதிவிட்டீங்க, இதை தலைமையில கூப்பிட்டு பேசியிருக்கலாமே அப்படின்றாங்க. இதை நிச்சயமா சோசியல் மீடியால தான் நான் பேசணும். ஏன்னா இதே 5 நாளைக்கு முன்னாடி கரூர் நடந்த இன்சிடென்ட்டுக்கு தவற சுட்டி காமிச்சு நான் அதே சோசியல் மீடியால தான் பேசியிருக்கேன். அன்னைக்கு நான் பேசும்போது நீங்க தாவேகாக்கு சப்போர்ட் பண்றீங்க, ஒருதலையா பேசுறீங்க அப்படின்னு பல பேர் பேசினாங்க. பேசின எல்லாரும் இன்னைக்கு இந்த ஆயுத பூஜை இதை அனுப்பி விட்டு, அண்ணா இது நியாயமா, தம்பி இது நியாயமாடா அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது அதே சோசியல் மீடியால தான் என் பதிலும் வரும். ஏன்னா இப்போ வந்து ஒரு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட முடியாம இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்திருக்கு. ஏன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகிகளே நிறைய பேர் வந்து தனிப்படை அமைச்சு வந்து கைது செய்ய போறாங்க அப்படின்லாம் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் நடந்திருக்கு. விஜய் அவர்களும் வந்து ரொம்ப 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோவை எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்து இந்த அடுத்த கட்டம் நடவடிக்கை என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அது தலைமைக்கு தான் தெரியும். அதுக்கு நமக்கு எந்த இதுக்கும் கிடையாது. உங்களுக்கு தலைமை முடிவு எடுக்கிறது எல்லாமே. சரி, ஓகே சார். அது இவ்வளவு நேரம் சொன்னது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் என்ன சார்ந்த கேள்விகள், நான் பதில் கொடுத்தேன். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார்ந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். உங்க மேல வச்ச ஒரு பெரிய விமர்சனம் என்னவென்றால், இவர் வந்து ஒரு அமைச்சரை சார்ந்து இருந்து பழகி வந்திருக்காரு. அதனால இவர் இப்போ அவருக்காக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரிலாம் சில கமெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம், சில பேர் கருத்துக்கெல்லாம் பார்த்தோம். நான் பார்த்துட்டு இருக்க முடியாது பிரதர். நான் அப்படி கிடையாது பிரதர். நான் வந்துட்டு அரசியல் அமைப்பு இவரோட இருந்தேன், அவரோட இதெல்லாம் தாண்டி நான் சேக்குவரோட மாணவன். அவரோட புத்தகத்தை படிச்சு அதுக்கப்புறம் இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்தவன். அவரை மாதிரிதான் கடைசி வரை இருப்பேன். என் கொள்கையிலையும் என்னோட அறத்திலையும் நான் என்னைக்கும் பின்வாங்க மாட்டேன். பேசின விஷயங்கள் இல்லைன்னு மறக்க மாட்டேன். கடைசியில இதை விட்டுட்டு ஐயோ இல்ல அப்படி இப்படி நான் போய் நிக்கவும் மாட்டேன். நான் பேசினது என் மனசாட்சிக்கு தப்புன்னு படல. சோ இதுல யாரும் சொல்லி கொடுத்து என்ன பேச வைக்கணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. கண்டிப்பாங்க சார். சார் இவ்வளவு நேரம் வந்து டைமையும் பொருட்படுத்தாம இந்த நேரத்தை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.